சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் பூக்களை தூவி கரகோஷத்தை எழுப்பி அவர்களை வருக 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 என எங்களின் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தமா கேட்கல. குட் மார்னிங் டீச்சர், குட் மார்னிங் சார், ரெண்டு பேருக்குமே சொல்லணும், காது கேட்கல எனக்கு. ஆனந்த், அனிதா ஜூலியட், அனிதா, அரசகுமார். வணக்கம் சார். நாங்கள் வந்து 1996 கவர்மெண்ட்டு சுப்பையா ஸ்கூலோட உயர்நிலைப்பள்ளியோட 10ஆம் வகுப்பு மாணவர்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகிறது. 30 வருடங்கள் ஆகியும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு பழைய நண்பர்கள்லாம் சந்திக்கவும் பழைய நினைவுகளை நினைவு கூறவும் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு திட்டமிட்டு இன்றைக்கி எங்களுக்கு வகுப்பெடுத்த எல்லா ஆசிரியர்களையும் போய் திரட்டணும். எத்தனை பேர் எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஏகദേശம் அவங்கள எல்லாருக்குமே ஒரு 70-80 வயசு ஆகுது. அவங்கள கஷ்டப்பட்டுட்டு அவங்களோட வீடெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள இந்த விழாவுக்கு அழைச்சி அவங்க ரொம்ப சந்தோஷமாக எங்களை வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கும் எங்களோட நினைவை பகிர்ந்துக்கிறதுக்கும் வந்தாங்க. அவங்கள வந்து பார்த்ததுலேயும் எங்கள் சக மாணவர்களையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் பழைய நினைவு கூடுறதுக்கு இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தப்போ உண்மையிலே வந்து எல்லோரும் கண்கலங்கி தான் நின்று கிடந்தோம். ஏன்னா பழைய மாணவர்கள் கிட்டத்தட்ட இதில் வந்து நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். இந்த 50 பேரில் 5 பேர் தான் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். பாக்கி 45 பேரை கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். சந்திக்கிற அந்த முகமலர்ச்சின்றது சொல்லி முடியாது. அந்த பழைய நினைவுகளை எடுத்து வரணுன்றதுக்காகவே ஸ்கூலில் நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே உள்ளே வரோம். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பங்க் கடை இருக்கும். அந்த கடையில் போனாக்கா அந்த காலத்தில் 90s சாக்லேட் இருக்கும். அந்த சாக்லேட் என்னென்னலாம் வாங்கணுமோ, சாக்லேட்டோ மிட்டாயி, கமர்கட்டு, அந்த தேன் மிட்டாயி, வத்தல், அதெல்லாம் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கடையில் வைக்கணுன்றதை நம்ம ரொம்ப உருகி நினச்சோம். அதேமாதிரி அந்த கடையை ஒன்றுக்கு ஸ்டாலை போட்டுட்டு அந்த கடைகளை பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் எங்கள் வகுப்பாசிரியர்லாம் வர வச்சு அந்த வகுப்பாசிரியர்களை வச்சு எப்படி நாங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எங்களை வந்து வருகை பதிவேடியும் நாங்கள் அவங்க வாத்தியார் வந்து எங்களை பார்த்த உடனே நாங்கள் எப்படி உங்களுக்கு வணக்கம் செலுத்தணுமோ அந்த வணக்கத்தை செலுத்தணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்கள வந்து அட்டண்டன்ஸ் எடுக்க வச்சோம். அதேமாரி அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும். அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் குடும்பத்தோடு வந்து எங்கள் நண்பர்கள்லாம் பார்க்கறதில்ல, எங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு இந்த 90s மிட்டாயில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இளந்தம்பழமும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கேம் இருக்கும், இந்த சுரண்டுற கேமு. ஒரு இது சுரண்டுனாக்கா 5 காசு இருக்கும், 10 காசு இருக்கும். அது சுரண்டி பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 4 ஒரு ப்ரைஸ் அடிச்சிச்சுனாக்கா அது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. என் பேர் கீதா. நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து 96, 97 பேட்ச் 10th முடிச்சுட்டு போனோம். எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு உள்ளே வந்த உடனே சாருங்கிட்ட அடி வாங்கினது, கிளாஸ் கட் அடிச்சுட்டு ஏன் வரல வெளியில் நிற்க வச்சிருவோம். போலீஸார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவர் பேர் வந்து தேவராஜ் சார். அவங்க வெளியில் நிற்க வைப்பாங்க. நாங்கள் கட் அடிச்சு பாத்ரூமில் போய் இந்த சார் வரார், மேக்ஸ் சார் வராரு, ஹோம் ஒர்க் பண்ணின்னு வரல, அதனால் நாங்கள் பாத்ரூமில் போய் மறைஞ்சிப்போம். ஒரு சார் போனோடனே மறுபடியும் வருவோம். அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். அதேமாரி மார்க் கம்மியாகிடுச்சு, ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சாருக்கு தெரியாமல் நாங்கள் போட்டிருக்கோம். அது சார்கிட்டையும் மாட்டி அசிங்கமாக போட்டிருக்கோம். ஆனால் அப்போ அசிங்கமாக இருந்தது, இப்போதைக்கு தெரியல. அப்புறம் வந்து சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் ஸ்கூல் சாப்பாடு நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாமே வந்து ஸ்கூல் சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஸ்கூல் சாப்பாடு வாங்கிப்போம். நாங்கள் எடுத்துன்னு வர சாப்பாடு எடுத்து வந்து ஷேர் பண்ணிப்போம். சம்சா அது நாங்கள் வந்து டிஃபன் கடை எல்லாம் போட்டிருந்தா பூரி பொங்கல்லாம் எடுத்துன்னு வந்தால் நாங்கள் கொடுத்துட்டு ஒரே டிஃபன் பாக்ஸில் மொத்தமாக கொட்டி கூட பேசிஞ்சு அது நாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் சாப்பிட எங்களுக்கு அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் 30 வருஷத்துக்கு பார்க்கும்போது அதேமாரியே பேசுகிறோம். அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா யாருமே வந்து இவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க பெரிய ஆளாகிறாங்க, அந்தமாரி யாருமே நாங்கள் நினைக்கல. எல்லாருமே பசங்க பாய்ஸும் சரி நாங்களும் சரி ரொம்ப வந்து அவங்களாம் இந்தமாரி பேசுவாங்களா, இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பயப்படுறோம். ஆனால் நாங்கள் படிக்கும்போது எப்படி இருந்தோமோ அதேமாரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அதேமாரியே இருக்காங்க. எங்களை ட்ரீட் பண்ண ஒரு வித்தியாசமே கிடையாது, ரவ்வ கூட வித்தியாசம் கிடையாது. தொட்டு பேசத்தா இருந்தாலும் அடித்து பேசினாலும் அந்த ஃபீலிங் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி நாங்கள் 10th இருந்தோமோ 6th to 10th வரைக்கும் அதேமாரியே
இருக்குது. அது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சார் மிஸ்ஸுங்க வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, ஒரு 4 பேர் போய் வெளியில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி நிற்போம். ஆட்டை நின்று ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி நிற்போம். ஏன்னா கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, அதில் ஒரு ஆள் வந்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கட்டு வச்சுட்டு போயிருக்கோம். ஒரே பட்டாம்பூச்சி பறக்கிற மாரி இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. ஒருத்தவங்க கிட்ட கூட டிஃப்ரெண்ட்டே கிடையாது. எல்லாருமே நல்லாவே சோஷியலாக சூப்பராக பேசுகிறாங்க.